வாழ்க வளமுடன். இன்று நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை மிக மிக ஒரு முக்கியமான சிந்தனை அன்பர்களே. அதாவது மனித வாழ்க்கையிலே நாம் பெற்ற ஒரு மிக பெரும் பேரு இந்த உறவுகள். மற்ற உயிர்களுக்கு கிடைக்காத அளவிற்கு இயற்கை நமக்கு கொடுத்த கொடையில இந்த உறவுகளுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அந்த உறவுகளை எவ்வளவு நாம் சிறப்பாக வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது இன்றைய உலகத்துல மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. சரிதானுங்களா? ஆனா ஒரு மனித வாழ்க்கை சிறக்கணும் அப்படின்னா இந்த உறவுகளிலே இணக்கம் என்பது மிகப்பெரிய விஷயம். எப்படி உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, மன அமைதிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதற்கு அடுத்ததாக மகரிஷி அவர்கள் சொல்வது இந்த உறவுகளிலே இணக்கம், இனிமை, நட்பு, நலம் என்று சொல்வார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மனித வாழ்க்கையில நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு. அப்ப இந்த இடத்த நாம சரியா பூர்த்தி பண்றோமா அப்படிங்கிறத நாம நம்ம கேள்வியா கேட்டுக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த உறவில ஒரு சின்ன இடம் தான் குடும்பமாக நம்ம பார்க்கிறோம். குடும்பத்தையும் தாண்டி தொழில், சமுதாயம் அப்படின்னு சொல்லி பல இடங்களிலே நம்ம உறவுகளை நாம விரிக்கிறோம். அந்த பல இடங்களிலே உறவுகளிலே ஒரு கசப்பான அனுபவங்களை, துன்ப அனுபவங்களை நம்ம உறவினர்களிடையே, நம்மளுடைய சொந்த பந்தங்களிடையே, இன்னும் தொழில் செய்யக்கூடிய இடத்திலே நாம பெறும்போது அது பலவிதமான துன்பங்களை கொடுப்பதை விட கர்ம வினைகளை சேர்த்து விடுகிறது. அப்ப நம்ம குடும்பத்திலையும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, இல்ல சமுதாயத்திலையும் சரி, நம்மளோட உறவுகள் இணக்கமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு மகரிஷி அவர்கள் சில திட்டங்களை நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? அதை யாரெல்லாம் பயன்படுத்தி வாழ்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில உறவுகள் என்பது மிகச் சிறந்த ஒரு கொடையாக மாறி இருக்கும். அந்த சிந்தனையை தான் நாம் இன்னைக்கு எடுக்கிறோம். இது குடும்ப உறவுகளுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதுனால நாம அதையும் இன்னைக்கு சேர்த்திக்கிறோம். இது குடும்பத்துக்குள்ளேயும் பொருந்தும், குடும்பத்தை விட்டு அடுத்த பொது இடங்கள்ல, நம்மளுடைய நட்புகளிலே, தொழில் இடத்திலேயும் பொருந்தும். இது எல்லா இடத்திலையும் நீங்க இணக்கமாக செல்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய விதிகள் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு 14 விதிகளை மகரிஷி அவங்க சொல்றாங்க. உலகம் அமைதி பெறுவதற்கு 14 விதிகளை மகரிஷி கொடுத்திருக்காங்க. 14 கோட்பாடுகள். அதைத்தான் வேதாத்திரியம்னு சொல்றோம். அது போல அந்த உறவுகளிலே இணக்கத்திற்கு 14 கோட்பாடுகள். இதெல்லாம் நமக்கு கொடுக்கிற ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கான விதிகள். நான் சொல்றேன் இல்லையா, முதல்ல இருந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஒரு எந்த பொருள் வாங்கினாலும் கூட ஒரு மேனுவல் கொடுக்குறாங்கல்ல, இதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது. அது மாதிரி ஒரு மனிதன் எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாதுங்கிறதுக்கான விதிகள் இயற்கையால், இறைவனால், மகான்கள் மூலமாக கொடுக்கப்படுகிறது. அதைத்தான் நாம் இன்னைக்கு எந்திரிச்சு எடுத்து சிந்திக்கணும். இன்னும் குடும்ப அமைதியிலேயே நான் பொதுவா சில விஷயங்கள் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். மகரிஷி அவங்க சொல்ற விஷயங்களை இன்னும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணல. அது வரக்கூடிய காலங்கள்ல நான் உங்களுக்கு அதை பத்தி சொல்றேன். ஆனா இதற்குள்ளேயே நிறைய விஷயங்கள் அடங்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த விஷயத்தை இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா நீங்க என்னதான் வெற்றி பெற்றாலும் உடல், மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக உறவுகளிலே இணக்கம் இல்லாம நீங்க மகிழ்ச்சியா வாழ முடியாது. சரிதாங்களா? அதுக்கு ரொம்ப கவனம். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்மகிட்ட ஒரு ஈகோ இருக்குல்ல, நான் தான் பெரியவன், நான் தான் சிறந்தவன், நான் சொல்வதுதான் சரி, நீங்க எல்லாரும் நான் சொல்றது தான் கேட்கணும் அப்படின்னு ஒரு அகந்தை இருக்கு பாருங்க, ஈகோ. அந்த ஈகோவை முதல்ல உடைக்கணும்.
இது ஏன் அந்த ஈகோ வருதுன்னா, நாம இறைவன்ல இருந்து வெளிப்பட்டவங்க இல்லையா? அந்த இறை ஆற்றலே நாமளா இருக்கிறதுனால அந்த ஈகோ வரும். அது நம்முடைய இயல்பு தான். ஆனால் மனித அறிவு, இந்த இறைவனை உணர்வதற்கு வந்த அறிவு. நீங்க சிறந்தவங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் எல்லோரும் சிறந்தவர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நாம சில கருத்துக்களை வைத்துக்கொண்டு நான் தான் சிறந்தவன், நான் தான் உயர்ந்தவன், நான் தான் பெரியவன் சொல்றோம் பாத்தீங்களா? இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய முட்டாள்தனம்னு மகான்கள் சொல்றாங்க. எது பெருமை அப்படின்னு கேட்டா வள்ளுவம் என்ன சொல்லுது? பணியுமாம் என்றும் பெருமை. எது பெருமை, எது பெரியதுன்னு சொன்னா அந்த பெருமை எப்படி போகுமாமா? பணிந்து போகுமாம். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்துன்னு சொல்றார் வள்ளுவர். இந்த சிறுமைத்தனம், சின்ன பிள்ளைத்தனம்னா என்னன்னா, தன்னையே வியந்து பார்ப்பது. சே, நம்ம எப்படி இருக்கிறோம்? வேதாத்திரிய பயிற்சியில் இருக்கிறோம், சரி, நம்ம உடற்பயிற்சி பண்றோம், தியானம் பண்றோம், இத்தனை தத்துவங்கள் தெரிஞ்சிருக்கிறோம், ஒரு ஆசிரியரா இருக்கிறோம், ஒரு ஆணா இருக்கிறோம், ஒரு பெண்ணா இருக்கிறோம், இப்படி எல்லாம் வருது பாருங்க. இதுதான் மிகப்பெரிய ஈகோ. அதாவது ஆன்மீகத்துக்கு வந்ததே இந்த ஈகோ விடுறதுக்கு தான். ஆனா நிறைய பேர் இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஈகோ ஆயிரும். நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? அப்படி வந்துரும். சரிதானுங்களா? நாம சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? நாமளே கேட்க மாட்டோம். அதுதான் உண்மை. அப்ப முதல் விஷயம், நாம சரிதான், இல்லைன்னு நான் சொல்லல. நீங்க சிறந்தவங்க தான், இல்லைங்களா? நீங்கள் மட்டுமே சிறந்தவர்கள் அல்ல. உங்களுடைய கருத்து உயர்ந்துதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் உங்களுடைய கருத்து மட்டுமே உயர்ந்தது அல்ல. உங்களுடைய கருத்து எவ்வளவு உயர்ந்ததோ அப்படி ஒவ்வொருவருடைய கருத்தும் உயர்ந்தது. அப்படி ஒவ்வொருவரும் சிறந்தவர்கள் தான், உயர்ந்தவர்கள் தான், இறைவனுடைய வெளிப்பாடு தான். இப்ப பல நேரங்கள்ல பிரச்சனை எங்க வருதுன்னா, நான் சொல்றது செய், அதுதான் பிரச்சனை. அது வரக்கூடாது. புரியுதாங்களா? உங்ககிட்ட எந்த அளவுக்கு உண்மை இருக்குமோ அதே அளவுக்கு அவங்க கிட்டயும் உண்மை இருக்கும். நம்ம முழுமையா பார்க்க தெரியல. அதனால அந்த ஈகோவை நம்ம முதல்ல விடணும். நான் சொல்றது ஈஸியா இருக்கும், ஆனா மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து இதுதான். நீங்க எது செய்யறப்பவுமே நான் தன்னை முன்னிறுத்தி பண்ணாதீங்க. நாம உயர்ந்தவன்னு நினைக்க வேண்டாம். எல்லாமே உயர்ந்தவங்க தான், சமமா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், உறவுல சிக்கல் வர்றதுக்கான முதல் விஷயம், ஆணிவேர் வந்து இந்த ஈகோ தான். அதை விட்டுட்டாலே உங்க குடும்பத்திலையும் சரி, இதுலயும் சரி, வேலை பார்க்குற இடத்துலயும் நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அதே மாதிரி லூஸ் டாக்ஸ், நம்ம அதிகமா பேசுற விஷயம், சும்மா தேவையே இருக்காது, பேசிட்டு கிடப்போம். யாருகிட்ட பேசுறோம்னு தெரியாது, என்ன பேசுறோம்னு தெரியாது, எதுக்கு பேசுறோம்னு தெரியாது, சும்மா வளவளன்னு வாய் இருக்குது, எனர்ஜி இருக்குதுன்னு பேசிட்டு கிடக்கு. இது வந்து உறவுகளிலே பல பல சிக்கல்களை ஏற்படுத்தும். என்னன்னா என்ன, அவ்வளவுதான். இது ஒரு நல்ல ஃபார்முலா. ஆனா பெண்கள் இந்த இடத்துல ரொம்ப சிக்கிக்குவாங்க. ஆண்களும் மாற்றுறது உண்டு, ஆனா பெண்கள் அதிகம். சரியானுங்களா? தேவையில்லாம, ஒரு அர்த்தம் இல்லாம, பின்விளைவை யோசிக்காம, என்ன நடக்குன்னு தெரியாம அந்த வார்த்தைகளை அள்ளி தெளிக்கிற விஷயம் வந்து நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸ். இதெல்லாம் நான் என்ன பண்றேன்னா, இதையும் உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் அனுப்புறேன். இது எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் அப்படியே அமைதியா இருப்பாங்க, தேவைன்னா பேசுவாங்க, அது இயல்புல இருக்கும். நம்ம கிட்ட இது இருக்குதுன்னா தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. தேவையில்லாம ஒரு வார்த்தை கூட நம்ம வாயிலிருந்து வெளியே போகக்கூடாது. சரி, இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்ல வள்ளுவம். இன்னொன்னு என்ன சொல்லிச்சு தெரியுமா? யாகாவராயினும் நாக்காக்க, யாகாவராயினும் நாக்காக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு, தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. இப்படி வார்த்தை பேச்சுக்கு நிறைய பேசுறோம். அதனால நாம பேசுற வார்த்தைகள், யாருகிட்ட பேசுறோம், எதுக்காக பேசுறோம், எந்த அர்த்தத்தோட பேசுறோம், நன்மையை கொடுக்கும்னா பேசுங்க, தேவையில்லாம பேச வேண்டாம். இத பண்ணாலே 90% பிரச்சனை குறைஞ்சிடும். சரியானுங்களா? அதே போல ஒரு விஷயத்த கையாளணும்னா கொஞ்சம் நாசூக்கா கையாளணும்னு சொல்லுவாங்க.
ஆனா நம்மள பலருக்கு அந்த விஷயம் அது அப்படி தெரியாது. சரி, நம்ம எடுத்தோம் கவுத்தோம், அதுதான் நம்ம ஹேண்டிலிங். ரஜினி சொல்ற மாதிரி புட்றா வெட்றா அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம. ஒரு விஷயம் நம்ம தான் பின்விளைவு யோசிக்க மாட்டோம்ல. பின்விளைவு யோசிச்சோம்னா அந்த அவேர்னஸ் வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை நாசூக்கா ஹேண்டில் பண்றதுக்கு ஆரம்பிப்போம். ஓ, இது இது இப்படி இருக்கு, சரிங்களா? அப்ப இது இப்படி சொன்னா எப்படி விளைவு வரும், அப்ப இது எப்படி சொன்னா விளைவு நல்லா வரும், சரிதானுங்களா? ஒரு இது நிறுவனத்துல நடந்த ஒரு விஷயம். ஒருத்தங்க புதுசா வந்து டெய்லரிங்ல தைக்கிறாங்க. கொஞ்சம் தைக்கிற அளவு வந்து கம்மியா இருக்கு. அப்போ அந்த சூப்பர்வைசர் வந்து பேசுறாரு. என்னம்மா கம்மியாவே தைக்கிறீங்க, சரிதானா? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். 4 நாள் ஆச்சு நீங்க வந்து இப்படியே கம்மியாவே தைக்கிறீங்களே, எப்படி அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை. இது என்ன பிரச்சனை? அவங்க கம்மியா தைக்கிறது பிரச்சனை, சரிதானே? இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்? எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஏங்கம்மா நீங்க நல்லா அடிச்சுட்டு இருந்தீங்க, ஏம்மா நல்லா தைச்சுட்டு இருந்தீங்க, ஏன் இப்போ கம்மியாகுது? பார்த்து பண்ணுங்கம்மா, நீங்க நல்லா பண்ணிருவீங்க, சரிதானா? பார்த்துக்கங்க அப்படின்ட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து டபுள் மடங்கு ப்ரொடக்ஷன் வாங்கலாம். இது ஃபேமிலிக்குள்ளேயும் பொருந்தும், சரிதானுங்களா? ஃபேமிலிக்குள்ளேயும் பொருந்தும். இந்த இடத்த நம்ம நாசூக்கா ஒரு இடத்த கையாள தெரியணும். ஆனா நம்ம பெரும்பாலான மக்களுக்கு நாசூக்கா கையாள தெரியறது இல்ல. ஏன்னா நம்ம அவேர்னஸ்ல இருக்கிறது இல்ல. அந்த பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிறது இல்ல. உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு போயிடுறோம். அறிவு வயப்பட்ட நிலையில் இல்லாம உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு போயிடும். அதுக்கு தான் தியானம் தியானம் தியானம்னு ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, நீங்க இப்ப இந்த தியானம் முடிச்சுட்டு 1 மணி நேரம் யாராச்சும் கூட சண்டை போட்டுருங்க பார்ப்போம். நான் சேலஞ்ச் வேணா செய்யறேன். சண்டை போட்டுருங்களா பார்ப்போம். வாய்ப்பே கிடையாது. அவங்க போட்டு தூக்கி போட்டு உங்களை மிதிச்சாலும் நீங்க சரி மிதின்னு தான் உட்கார முடியும். ஏன்னா உங்க ஃப்ரீக்வன்சி லோல இருக்கு. புரியுது இல்லைங்களா? அப்ப தியானம் பண்றவங்க அவேர்னஸா இருப்பாங்க. ஒரு விஷயத்த நாசூக்கா கையாளுற சக்தி அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஜீவகாந்த ஆற்றல் திணிவா இருக்கிறவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நாசூக்கா கையாளுவாங்க. புரியுதா இல்லைங்களா? அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு பண்பு. காம்ப்ரமைஸ் ஆகும். எல்லா விஷயத்திலயுமே காம்ப்ரமைஸ் ஆகும். ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன்னா எல்லாத்தையுமே இயற்கை தான் நடத்துது. இறைவன் தான் நடத்துறான். அதுல நம்ம போய் முட்டிட்டு நிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சரி, அப்ப எங்க விட்டு கொடுக்க முடியும்னு நீங்க பார்க்கணும். விட்டு கொடுக்கிற பண்பு வந்துங்க உறவுகள்ல உயர்ந்த பண்பு. மகிழ்ச்சி சொல்லுவாங்க 3 பண்புகள் தேவை குடும்ப அமைதிக்கு. இந்த குழந்தைங்க பிறக்கிறப்ப தடுப்பூசி போடுவாங்க. ஆக்சுவலா தடுப்பூசி போடக்கூடாது. சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு தடுப்பூசி பேர் இருக்கு. ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு தடுப்பூசியில. குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அதை போட்டுக்கணும். உடனே போய் நீங்க ஆஸ்பத்திரியில போய் ஏடிஎஸ் போடுங்கன்னு போட்டுறாதீங்க. ஊசி போட சொல்லல. ஒரு 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ். விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம். இந்த 3ம் உறவுகளிலே இணக்கத்திற்கு அஸ்திவாரம் போடுற விஷயம். இந்த 3 இருக்கிற இடத்துல உறவுகள்ல சிக்கலோ பிரச்சனையோ வரவே வராது. நீங்க நல்லா கூர்ந்து கவனிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய தெய்வீக குணம். சுத்தவெளி தனக்குள்ளாக பிரபஞ்சத்தை விட்டு கொடுத்தது. பிரபஞ்சம் தனக்குள்ளாக அண்ட சராசரங்களை கோள்களை விட்டு கொடுத்தது. அது நான் தான் இருப்பேன்னா இன்னைக்கு இல்ல ஒண்ணுமே. பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கு அது விட்டு கொடுத்தது. புரியுதா இல்லைங்களா? இல்லாட்டி பூமியில நாமெல்லாம் கிடையாது. அப்ப இந்த இறையாற்றலுடைய ஒரு பண்பு வந்து விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது. அது வந்து சாதாரண மனிதர்களுக்கு வராது. யார் அறிவில் சிறந்தவர்களோ ஆற்றலில் உயர்ந்தவர்களோ அவங்களுக்கு தான் இந்த விட்டு கொடுக்கிற தன்மை, சகித்து போகக்கூடிய தன்மை, ஒன்றை தியாகம் செய்யக்கூடிய வல்லமை அவங்களுக்கு வரும். என்ன இது பெண்ணினத்திற்கு இயல்பாகவே இயற்கை அமைச்சிருக்கு. ஆனா ஏன் மாறுச்சுன்னு எனக்கு புரியல.
இன்னும் இருக்கு, இப்பவும் இருக்கு. முழுசா போச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்பவும் இருக்கு. நான் பாக்குறேன், வீட்டுல சர்வசாதாரணமா பாக்குறேன். அம்மா தோசை சுடுறாங்க, கணவர் ஏதோ வேலையா இருக்கிறாரு, 2 தோசை சுட்டு வச்சுட்டாங்க, கணவர் வந்து உட்கார்றாரு. சரிதானுங்களா? அந்த அம்மா முதல் வார்த்தை சொல்லுது, ஏங்க அந்த தோசை சூடு ஆறிடுச்சு, வச்சிருங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன், உங்களுக்கு சூடா கொடுக்கறேன்னு சொல்லு. இந்த பண்பு யாருக்கு வரும்? ஆண்களுக்கு செத்தாலும் வராது. சரிதானா? இயல்பாகவே இருக்கு. சரிங்களா? ஏங்க இந்த சாப்பாடு நல்லா இருக்கு, இது நீங்க சாப்பிட்டுங்க, அதை நான் சாப்பிட்டுக்கிறேன். இதெல்லாம் ஒரு தெய்வீக குணம்ங்க. இதெல்லாம் சும்மாவெல்லாம் நான் பேசல. இதெல்லாம் வராது அவ்வளவு சீக்கிரம். அது ஆண்களுக்கு சத்தியமா வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. தன் குழந்தைகளுக்காக வரலாம், அது வேற. ஆனா தன் வாழ்க்கை துணைக்காக வராது. புரியுதுங்களா? அப்ப எந்த இடத்துலயும் நமக்குன்னு இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்க விட்டு கொடுக்குறீங்க பாருங்க, அது வந்து மிகப்பெரிய உயர்ந்த விஷயம். நீங்க அங்க ஒரு இறைவனுக்கு இணையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால விட்டு கொடுத்து போறது தப்பே கிடையாது. அது மிக உயர்ந்த குணம். சண்டை போடுறது மோசமான ஒரு குணம். அதுக்கு ஆற்றலும் தேவையில்லை, அறிவும் தேவையில்லை, எடுத்தங்கவுத்தான் கத்திட்டு போயிடலாம். சரிங்களா? ஒரு விஷயத்துல நீங்க வெற்றி பெறணும்னா, உறவுகள்ல வெற்றி பெறணும்னா, தென்காட்சி கோ சுவாமிநாதன் ஐயா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, புத்திசாலித்தனத்துடன் கூடிய பைத்தியகாரத்தனம் வேண்டும் பார். நாம எப்படி இருக்கணுமாமா? பைத்தியம் மாதிரி இருக்கணுமாமா, ஆனா கொஞ்சம் புத்திசாலித்தனமான பைத்தியமா இருக்கணும். ஒரு செஸ் விளையாடுறோம், நாம நல்லா விளையாடணும்னு வச்சுக்கோங்க. ஆப்போசிட்ல வீட்டுல உறவுகள் யாராவது உட்கார்ந்து விளையாடுறாங்கன்னா, நீங்க உங்க திறமையை அங்க போய் பயங்கரமா காட்டக்கூடாது. அவங்களுக்கு தெரியாதுன்னா அவங்கள ஜெயிக்க வச்சு பாருங்களேன், மத்தவங்களை ஜெயிக்க வச்சு பாருங்களேன், அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். நமக்கே பயங்கர சந்தோஷமா இருக்கும், அவங்களுக்கு அதை விட சந்தோஷமா இருக்கும். புரியுதா? இப்ப விட்டு கொடுத்து போவங்க கெட்டு போறது இல்லை, கெட்டு போறவங்க விட்டு கொடுக்கறது இல்லைன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதனால எங்கெல்லாம் விட்டு கொடுக்க முடியுமோ போங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கதையை நான் ஞாபகப்படுத்துறேன். ஒரு பஸ், அந்த பஸ்ல நிறைய பேர் பயணிக்கிறாங்க. ஒரு நபர் மட்டும் உட்கார்றாரு, யாராவது வந்தாங்கன்னா எந்திரிச்சுக்கிறாரு, அவங்க உட்கார்றாங்க. அப்புறம் யாராவது எந்திரிச்சிட்டாங்கன்னா அவர் போய் அங்க உட்கார்ந்துக்கிறாரு. அடுத்த ஒரு ஆள் உள்ள என்ட்ரி ஆனாங்கன்னா இவர் எந்திரிச்சுக்கிறாரு, அவங்க வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. இப்படியே அந்த டிராவல் பயணம் முழுக்க அது அப்படியே நடந்துட்டே இருக்கு. 2 மணி நேரம் டிராவல்ல ஒரு 10 இடத்துல அவர் எந்திரிச்சு நிக்கிறாரு. கொஞ்ச நேரம் இடம் இருந்தா போய் உட்காந்துக்கிறாரு, யாராவது உள்ள என்ட்ரி ஆனா எந்திரிச்சு நின்னுக்கிறாரு. இப்படியே நடக்குது. பார்த்துட்டு ஒரு தம்பி கேட்கிறாரு, ஏன்பா நீ உட்கார்ந்துட்டு வரலாம்லப்பா, நீ ரொம்ப தூரமா வந்துட்டு இருக்கியே, அடுத்தவங்களுக்காக எந்திரிச்சு நின்றுட்டே இருக்கியேங்கிறதுக்கு அந்த அந்த நபர் சொன்ன பதில் பாருங்க. ஐயா, என்கிட்ட மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு பொருளோ ஒரு உழைப்போ எதையும் என்னால கொடுக்க முடியல. இந்த பஸ்ல ஒரு சீட்டையாவது அவங்களுக்காக நான் விட்டு கொடுக்கறனே. எவ்வளவு ஒரு உயர்ந்த குணம்னா, அப்படி ஒரு அது உயர்ந்த ஒரு குணம். இதுதான் மனித குணம். சரிதானுங்களா? அதனால பஸ்ல நீங்க போய் சீட்டு விட்டு கொடுக்கறதுன்னு நினைச்சுக்காதீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க எந்த இடத்துல விட்டு கொடுத்து போனாலும் நீங்க கெட்டு போக மாட்டீங்க. சரிதானுங்களா? அதனால உறவுகள்ல நிச்சயமா விட்டு கொடுங்க, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சிலவற்றை சகித்துத்தான் ஆகணும்னு புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய கர்ம வினைப்படி எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது. நம்ம கர்ம வினைப்படி சில விஷயத்த நாம சகித்து கொண்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. கணவனோ மனைவியோ திருமணம் ஆயிருச்சு, அவங்க கேரக்டர் இப்படித்தான்னா ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதா? நீங்க அதை ஏற்றுக்கொண்டு, அதை சொல்லுவாங்கல்ல, கழுதைக்கு வாக்கப்பட்ட உத வாங்கித்தான் ஆகணும். அது உண்மைதான். புரியுதா? ஏன் கழுதைக்கு வாக்கப்பட்டீங்க? நம்ம கர்மா அப்படி இருக்கு. சரிதானா? அதுல கழுதைக்கு எந்த பங்கும் இல்லை. உங்க கர்மா அந்த கழுதைதான் வேணும்னு சொல்லுது. யார் என்ன பண்ண முடியும்? சரி, கட்டிட்டு வந்தாச்சு, என்ன பண்ணணும்? சிலவற்றத்தை சகித்து கொள்ளுங்க.
என்னப்ப பிரச்சனை? பற்று வைக்கிறதாலதான் பிரச்சனை. சரிதானுங்களா? அதே மாதிரி ஒரு பணியிடத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. உங்களை மாதிரி எல்லாருமே செய்ய முடியாது. எல்லாரும் மாதிரி நாமளும் செய்ய முடியாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். எல்லாம் சேர்ந்து வாழ்றதுதானே வாழ்க்கை. எல்லாம் சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதுதானே வாழ்க்கை. எல்லாம் ஒரே நேர்கோட்டுல பிடிச்ச மாதிரி இருக்குன்னா ரோபோவை தான் செஞ்சு வைக்கணும், மனுஷங்களும் செய்ய முடியாது. அப்ப சில இடத்துல சில நேரங்கள்ல சில சங்கடங்கள் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை சகிச்சுட்டு போக வேண்டியதான். அவங்க அறிவு அவ்வளவுதாங்க. இது நான் அடிக்கடி சொல்ற விஷயம். நீங்க வண்டியில போறீங்க, நாய் குலைக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை? கேஷுவலா போறீங்கல்ல, நாயோட அறிவு அவ்வளவுதான். நாய்னா அப்படிதான் இருக்கும். அப்படி சிலரோட தன்மை அப்படிதான் இருக்கும். குறைவா எடை போடாதீங்க அதையுமே. அது அதனுடைய இயல்பு, அது அவங்களோட இயல்பு. அப்ப அந்த இடத்துல நீங்க சிலவற்றை சகித்து கொண்டுதான் ஆகணும். சகிக்க முடியலைன்னா உங்க மனம் வேதனைப்படும். மன வேதனையாச்சுன்னா அப்ப நீங்க கஷ்டப்படும். புரியுதா இல்லைங்களா? அதே மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்றது எல்லா இடத்துலயும் பெரிய பிரச்சனை என்னங்க? ஆர்கியூமெண்ட். சரிதானுங்களா? தயவு செஞ்சு வேண்டாம். அடமெண்டா இருப்பாங்க நிறைய பேர். நான் பிடிச்சதுதான் சரி. சரிதானுங்களா? நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஆமா சாப்பிடக்கூடாது, அதுதான் சரி. சாப்பிட்டா அவ்வளவுதான். சரிதானுங்களா? இன்னொருத்தர் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க, நீங்க சாப்பிடாதவங்கள இருக்கலாம். புரியுதுங்களா? ஆர்கியூமெண்ட் வேண்டாம் உறவுகளுக்குள்ள. நீங்க சாப்பிடாம இருக்கீங்களா, இருந்துக்குங்க. அவங்க சாப்பிட்றாங்களா, சாப்பிட்டுக்கிட்டோம். அவங்க ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்தா, இல்லப்பா நீ சொல்றதுதான் சரி, எனக்கு அது ஒத்து வரல, விட்டுட்டு அதோட நிறுத்திக்குங்க. இதுதான் சரி அதுதான் சரின்னு போய் சண்டை கட்டாதீங்க, மல்லு கட்டாதீங்க. உறவுகள்ல விரிசல் தான் வரும். சரண்டர் ஆயிருங்க. சரி நீ சொல்றது சரி, அவ்வளவுதான். அவங்களுக்கு அறிவு வர்றப்ப அது புரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் பற்றுல வரக்கூடிய விஷயம், ஈகோல வரக்கூடிய விஷயம். புரியுதுங்களா? அப்ப நான் சொன்னதுதான் சரின்னு எப்பவுமே நிக்காதீங்க. அதுதான் நம்ம உறவுகள்ல மிகப்பெரிய பிரச்சனை. அதை வச்சுட்டு நம்ம 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு, நான் சொன்னது நீ சொன்னது இப்படி சண்டை போட்டு ஒரு சிறு பிரச்சனைய கடுகளவு பிரச்சனையை மலையளவா மாத்தி வச்சிருவோம் நம்ம. அதனால தயவு செஞ்சு ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். ஆர்கியூமெண்ட் அவங்களே தொடங்கினாலும் நீங்க முற்றுப்புள்ளி வச்சிருங்க. நாம ஆர்கியூமெண்ட்டுக்கு போக வேண்டாம். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணிக்கிட்டு. புரியுதா? நீங்க இதுதான் சரி அதுதான் சரி, நான் சொன்னதுதான் சரி, இப்படிதான் நடக்கணுங்கிறது எந்த விஷயத்துக்குள்ளேயும் போக வேண்டாம். புரியுதா இல்லைங்களா? அப்புறம் அவங்க தேவையில்லாத பல பிரச்சனைகளை எழுப்புவாங்க. அதனால ஆர்கியூமெண்ட் வேண்டாம். ஸ்டாப் பண்ணுங்க. நாம தான் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற இடத்துல இருக்கணும். சரிதானே? அதே மாதிரி இந்த தேவையில்லாம பேசுறதுல எது உண்மை எது பொய்னே தெரியாம பேசுறது. நாம அப்படி பண்ணிடுவோம். சரிதாங்களா? நமக்கு ஒரு செய்தி வரும், அந்த செய்தி அப்படியே காப்பி பண்ணி போட்டுருவோம். புரியுதுங்களா? இதுக்கு நாங்க அந்த டைரக்ட் கிளாஸ்ல ஒரு கம்யூனிகேஷன் கேம் வைப்போம். அது வந்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க எதையுமே உங்க காதுல கேட்டது அப்படியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அது அவ்வளோ பெரிய தப்பா மாறி போயிரும் நம்ம சொல்ற விஷயம். நம்ம சர்வசாதாரணமா சொல்லுவோம். ஒருத்தவங்க சொல்றத நீங்க வாங்கி சொல்ற மாதிரிதான் தெரியும். ஆனா அதுக்குள்ள பல மாற்றங்கள் நிகழ்ந்து போயிரும். 1. 2வது அவங்க சொல்றதே சரியான்னு தெரியாது. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு படிச்சிருக்கிறோம். ஆனா நம்ம பார்க்கறதெல்லாம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்ட்டு எதை கேட்டாலும் அது அப்படித்தான். அந்த அக்கா அப்படியாமா, ஓ அப்படியா, உடனே இவ இப்படி பண்ணாலாமா தெரியுமா, ஓ அப்படியா, இது வேறையா. முதல்ல இதெல்லாம் தேவையே கிடையாது. சரிதாங்களா? உங்க கருமையத்துல கொண்டு போய் கண்டவங்களோட வாழ்க்கை குப்பை எதுக்கு போடுறீங்க? இது கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டா அப்படியே பேசுன்னு பேசுறாங்க. எத்தனை கருமையத்துல குப்பை தொட்டியா மாத்திட்டு வர்றீங்க. உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை இருக்கு அந்த விஷயம் எல்லாம்?
அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, இந்த தப்பு பண்ணாங்க, இப்படி மாட்டி, இதெல்லாம் என்ன தேவை? அது எதுக்கு உங்க காதுல வாங்கி உங்க மூளையில கொண்டு போய் உங்க கருமையத்துல அந்த குப்பை ஏன் போடுறீங்க? தேவையில்லாத ஒரு குப்பையை உங்க காதுல வாங்காதீங்க. பஞ்சு வேணா வச்சு அடைச்சுக்குங்க. புரியுதுங்களா? நாம அதுதான் பண்றோம். நம்ம என்ன பண்றோம்? இங்கிருந்து வாங்குற விஷயத்த அங்க பேசுறோம். அங்கிருந்து வாங்குற விஷயத்த இங்க பேசுறோம். அது உண்மையா? பொய்யா? அது நன்மை விளைவிக்குமா? தீமை விளைவிக்கும்? எதுவுமே இல்ல. அதுல ஒரு குஷி வேற நமக்கு. அதுல பேசுற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. அது அலாதியான ஒரு சந்தோஷம். அடுத்தவனை பத்தி பேசி, சரிதானுங்களா? அவனை நாரா தொங்க விடுறதுல நமக்கு ஒரு சந்தோஷம். நீங்க இப்படி பண்ணிட்டே இருந்தா செயல் விளைவு தத்துவம் சும்மா இருக்காதுல்ல. நீங்க இப்படி ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருந்தா 10 பேர் உங்களை பத்தி 4 இடத்துல பேசிட்டே இருப்பான். பரவாயில்லையா? தேவையே இது. நீங்க தான் விதைக்கிறீங்க. சரிதானுங்களா? அப்ப அங்க சொல்றது, இங்க சொல்றது, இங்க சொல்றது, அங்க சொல்றது, சரிதானுங்களா? இது தேவையில்லாத வேலை. அப்படி ஏதாவது வந்ததுன்னா, ஏதோ ஒரு ஞானி சொல்லுவாருல்ல, யாராவது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா, முதல் விஷயம் நீங்க என்ன கேட்கணும்னா, இது உண்மைன்னு உனக்கு தெரியுமா? முதல் கேள்வி நீங்க கேட்கணும். ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றாங்கல்ல, சரி ஏதோ சொல்ல வர, வெயிட். இது 100% உண்மைன்னு உனக்கு தெரியுமா? முதல் கேள்வி. அதுலயே அவுட் ஆயிடுவான். இல்லைங்க அவங்க சொன்னாங்க, இல்லைங்க இவங்க சொன்னாங்க, இவங்க பார்த்தாங்க, இவங்க கேட்டாங்க, இப்படிதான் இருக்குமே தவிர, அவன் பார்த்திருக்கவோ கேட்டிருக்கவோ தீர விசாரிச்சிருக்க மாட்டான். சொன்னா அப்படியே சொல்றது. அது சொல்ல வேண்டாம். ஒண்ணு உண்மைன்னு தெரியாத விஷயத்தை என்கிட்ட நீ சொல்ல வேண்டாம். அது எனக்கு தேவையில்லை. சரிங்களா? சரி, 2வது, அந்த செய்தி எனக்கு நல்லதை கொடுக்குமா? கேளுங்களேன். ஒரு செய்தி வருது உங்க காதுக்கு, அது உங்களுக்கு நல்லது செய்யுமான்னு பாருங்களேன். சரிதானுங்களா? உங்களுக்கு பயன்படுமான்னு பாருங்களேன். இல்லாட்டி விட்டுருங்க. அது உண்மையா? எனக்கு நன்மையா? அத மட்டும் கேட்டுட்டு பேசுங்க. அந்த பேச்சு நல்ல பேச்சா இருக்கும். ஒண்ணும் ஆகாத வெட்டி நாயம் பேசி பேசி நம்ம உறவுகளை இழந்ததுதான் மிச்சம். நம்ம கருமையத்தை களங்கப்படுத்துறதுதான் மிச்சம். அதே மாதிரி முதல்லயே சொன்னேன், இந்த உறவுகள்ல நிறைய சிக்கலை ஏற்படுத்துறது இந்த கர்வம்னு சொல்றோம்ல, உயர்வு மனப்பான்மை. நம்மளை பத்தியே உயர்வா பேசுறது. இது எரிச்சலா இருக்கும் மத்தவங்களுக்கு. எதை பேசினாலும் நாம தான். புரியுதா இல்லைங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு குணம். கர்வம்னு சொல்றோம். சரிதானுங்களா? இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தன்னை வந்து உயர்வாவே பேசுறது. எங்க போனாலும் நிறைய பேர் இப்படி இருக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அது நம்ம குடும்பத்துல குறிப்பா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அப்படி. நான்லாம் அப்பவே அப்படி, நான்லாம் இப்பவே இப்படி, எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும். பெருமை பேசுறது. புரியுதுங்களா? இப்படி பேசுனீங்கன்னா கண்டிப்பா அங்க உறவு பலப்படாது. ஏன்னா இப்படி நீங்க பேசுறப்ப மத்தவங்களை எல்லாம் மட்டம் தட்டிடுவீங்க. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நான் தான் சரி. நான் எப்படி பார்த்தேன் தெரியுமா உங்களை எல்லாம்? அவனெல்லாம் என்னத்த பாக்குறான்? புரியுதா நீங்க? இதெல்லாம் என்ன தேவையா உங்களுக்கு? உங்க இருக்கிற அறிவுக்கு நீங்க பாக்குறீங்க, அவங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு அவங்க பாக்குறாங்க. புரியுதா நீங்க? நீங்க உங்களை உயர்த்தி பேசுறங்கிற பேர்ல மத்தவங்க எல்லாத்தையும் மட்டம் தட்டி பேசிடுவீங்க. கவனிச்சு பாருங்க. எந்த இடத்துலயும் உயர்வே வேண்டாங்க. தயவு செஞ்சு வேண்டாம். சரிதானுங்களா? நான் அடிக்கடி சொல்வது உண்டு. நாம நினைச்சா டாய்லெட், இப்ப நீங்க எந்திரிச்சு எல்லாரும் டாய்லெட் போய் டாய்லெட் வர வச்சிருங்களேன் பார்ப்போம். வராது. இதுதான் நம்ம. புரியுதுங்களா? டாய்லெட் கூட இறைவன் நினைச்சு, இயற்கை நினைச்சு, அதுவா மலக்குடல் வழியா தள்ளுனா தான் நீங்க போய் உட்கார்ந்தா வரும். நாம என்னங்க பெரிய நாம? ஒண்ணும் நாம கிடையாது. புரியுதுங்களா? டோட்டல் சரண்டர் ஆயிடும். உங்ககிட்ட இருக்கிற பெருமை எல்லாம் உங்களோட பெருமை அல்ல. இந்த கேஜிஎஃப் படத்துல நடிச்ச யாஷ ஒரு பேட்டி எடுத்தாங்க. நீங்க இவ்வளவு சூப்பரா அழகா இருக்கீங்க அப்படின்னு கேட்டோனையும் அவர் கொடுத்தாரு பாருங்க ஒரு பதில். எனக்கு அப்படியே ஒரு ஷாக் ஆயிடுச்சு. இந்த அழகு பத்தி எல்லாம் பேசாதீங்க.
அது என்னோடது கிடையாது, அது எங்க அம்மா அப்பா கொடுத்தது. அதுக்கு எனக்கு என்ன பெருமை இருக்கு? என்னோட டேலண்ட பத்தி பேசுங்க, நான் நடிச்சதை பத்தி பேசுங்க அப்படின்னு பாருங்க. ஷோ, என்னையே இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி பண்ணிட்டாரு. சினிமால நடிக்கிற ஹீரோங்கிறோம். ஆனா எப்பேற்பட்ட வாசகம் தெரியுங்களா அது? நாம நம்மள நினைச்சுக்கிறோம், நான் அழகா இருக்கிறேன், வெள்ளையா இருக்கிறேன், சரிதானா? புரியுதா இல்லைங்க? இது அம்மா அப்பா போட்ட பிச்சை. இதுல உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இப்படி பார்த்தோம்னா நீங்க நல்லா பேசுறீங்க, அது என்னோட ஆசிரியர்கள் போட்ட பிச்சை. தத்துவம் தெளிவா சொல்றீங்க, அது என்னோட குரு போட்ட பிச்சை. புரியுதா இல்லைங்க? இது எல்லாமே இந்த சமுதாயம் போட்ட பிச்சை. எனக்கு என்ன உயர்வு இருக்கு? எனக்கு ஒண்ணுமே உயர்வு கிடையாது. புரியுதா இல்லைங்க? நல்லா இந்த இந்த விஷயத்தை நீங்க மனசுல வாங்கிட்டீங்கன்னா அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராது. இதெல்லாம் இருக்கும், நம்ம கிட்டயே நிறைய பேர்கிட்ட இருக்கும், அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு இருக்கும். அப்பப்போ வெளியே வரும். நீங்க கவனமா இருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி அளவுக்கு அதிகமா, தேவைக்கு அதிகமா ஆசைப்பட்டீங்கன்னா உறவுகள்ல மிகப்பெரிய விரிசலை நீங்க ஏற்படுத்திடுவீங்க. தேவைக்கு அதிகமா ஆசைப்பட வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவைக்கு தாங்க வாழ்றோம், சரிதானுங்களா? எந்த பொருள் வந்தாலும் உங்க உடல் மனதை கொண்டுதான் நீங்க அனுபவிக்கணும். உங்க உடல் மனம் நிறைவா இருந்தாலே உங்க வாழ்க்கை நிறைவாக இருக்கும். தயவு செய்து இந்த உறவுகள்ல நிறைய நிறைய சிக்கல்களை ஏற்படுத்துறது பெண்கள். ரொம்ப கவனமா இருங்க. தயவு செஞ்சு தேவையில்லாத ஆசை வேண்டாம். ஆனா உங்களோட இயல்புல ஆசை இருக்கிறதுனால உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் ஆசை வரும். நீங்க புரிந்து நம்மை மாற்றிக்கொள்ளும், சரிதானுங்களா? ஆண்களுக்கு இருக்குது இது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குது இந்த ஒரு ஆசைப்படுதல். தேவையே இல்லாம அளவுக்கு அதிகமா ஆசைப்படக்கூடிய ஒரு தன்மை நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு கணவன் மனைவிகளுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, அவர் ஒரு ஸ்டைல்ல போயிட்டு இருப்பாரு, இந்த அம்மாவோட ரேஞ்சே வேறையா இருக்கும். அவர் மிடில்ல போயிட்டு இருப்பாரு, இந்த அம்மா ஹை கிளாஸ்ல போயிட்டு இருக்கும். புரியுதுங்களா? இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருங்க. இது பல இடங்கள்ல உறவுகளை சிதைத்தே விடும், சரிதாங்களா? ஓவரா ஆசைப்படுறது, அதே மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. உறவுகள்ல நீங்க சிறக்கணும்னா எதிர்பார்ப்பை நம்ம நிச்சயமா என்ன ஆகணும்? மாற்றி ஆகணும். நமக்கு நிறைய நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு, எல்லாமே எதிர்பார்ப்பு. அது என்ன அளவுக்கு அதிகம்? எல்லாமே எதிர்பார்ப்பு, சரிதானுங்களா? எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஜூம்ல ஒரு 500 1000 பேர் வரணும்னு, சரிதானே? உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு 1:30 மணி ஆனா சரியா முடிச்சிடணும்னு, இல்லாட்டி அங்க ஒரு பிரச்சனை. புரியுதா இல்லைங்களா? வீட்டுக்காரர் இப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பு, மாமனார் மாமியார் இப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பு, குழந்தைங்க இப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பு, செல்வங்கள் இப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பு, ஒரு தொழில் இப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பு, ஒரு நாடு இப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு, எல்லா இடத்துலயும் எதிர்பார்ப்பு. மிச்சம் என்ன? ஏமாற்றம் தான் மிச்சம். தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி. நமக்கு இயற்கையும் தெரியாது, விதியும் தெரியாது, என்னத்தையோ நினைக்கிறது, அது ஆப்போசிட்டா நடக்கிறது. அது எப்ப என்ன நடக்குமோ அது சரியா நடக்குதுப்பா. எது நடக்கிறதோ நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். நீ கம்முன்னு உன்ற வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. உங்களுக்கு என்ன பெஸ்டா கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. எந்த இடத்துல எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. எதிர்பார்ப்பு வச்சா கண்டிப்பா ஏமாற்றம் வரும், துன்பம் வரும், சரிங்களா? குறிப்பா கணவன் மனைவி உறவுக்குள்ள எதிர்பார்ப்பு வேண்டாம். அவங்க இப்படி நடந்துக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது நடக்காது. அவங்க எப்படி நடந்துக்குவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எதிர்பாருங்க, அது தப்பு இல்லை. சரி, நான் முதலே சொல்லியிருக்கேன், அவர் 7:30 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 9:30க்கு தான் வருவாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். சரி, அதையும் நீங்க எதிர்பாருங்க. 7:30 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டாரப்பா, அவர் 9:30க்கு வந்துருவாருப்பா, நான் எதிர்பார்த்து நிக்கிறேன்னு நின்னீங்கன்னா நீங்க வெற்றியாளர்னு அர்த்தம். இது புரிதலோட கூடிய எதிர்பார்ப்பு. புரியுதா இல்லைங்களா? அதே மாதிரியே நான் முதலே சொன்னேன், அனாவசியமா எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் அதுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குதோ இல்லையோ அதை போய் சொல்லக்கூடாது. ரொம்ப கவனமா இருங்க. அதனாலதான் 4 செவத்துக்குள்ள இருக்கணும் வாழ்க்கைன்னு சொல்றாங்க. உங்க செவத்தை கடந்து போனாலே அது ஊருக்கெல்லாம் போயிருச்சுன்னு அர்த்தம்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு நல்லது செய்யணும், நல்லா எல்லாருமே காத்து கிடக்கல. எப்படா எந்த வீட்டுல இருந்து என்ன செய்தி வரும், அது உலகம் முழுக்க தந்தி அனுப்பலாங்கிறது தான் உலகமே காத்துட்டு இருக்கு. ஒரு நல்ல விஷயத்த போய் சொல்லி பாருங்க, அவ்வளவு சீக்கிரம் பரவவே பரவாது. ஆனா ஒரு கெட்ட விஷயத்த போய் சொல்லி பாருங்களேன். உங்க கல்யாணத்துக்கு போனா 1000 பேர் உங்களை வந்து விசாரிப்பான். ஏதோ ஒரு படத்துல வடிவேலு ஜோக்குக்காக சொல்றேன், அவங்க அக்காவை வச்சு பேக்கரி வாங்கிருவாங்க. அந்த மாதிரிதான் நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ஊரே கேட்கும் அந்த ரகசியத்தை. புரியுதா? அதனால எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையுமே நான் சொல்றேன், அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ தேவையில்லாம உளறி கொட்டி வைக்காதீங்க. பேசாம இருங்க கம்மி. அவனுக்கு அது வாயில சும்மா இருந்த வாயில அதையே போட்ட மாதிரி அற்புதமா அதை செய்வான். அப்புறம் புரியுதா இல்லைங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாருமே உங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்திலேயே இல்லைங்க. பொதுவா நான் சொல்றேன். புரியுதா இல்லைங்களா? பொதுவா நான் சொல்றேன். இப்ப அவனுக்கு ஒரு மெசேஜ் கிடைச்சிருச்சு, அது வாயை போட்டு மெல்லுவான். ஊர் உலகம் முழுக்க உங்க மானம் கொடி கட்டி பறக்கும். இது உங்க உறவுகள்ல மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். நான் நிறைய இடத்துல பாக்குறேன். சின்ன சின்ன விஷயம், அந்த பெண்ணு போய் அவங்க அம்மாட்டையோ அவங்க அண்ணங்கிட்டயோ அவங்க அப்பாட்டையோ ஏதாவது சொல்லி வச்சிருப்பா, அது பூதாகாரமா வெடிச்சு நிற்கும். அதே மாதிரி இவரு போய் அவங்க அம்மாட்டையோ அக்காட்டையோ தங்கச்சிக்கிட்டயோ ஏதாவது சொல்லி வச்சிருக்கோம், அது அப்படியே குடும்பத்தையே பொளந்து வச்சிடும். அப்போ எல்லார்கிட்டையும் எல்லா விஷயம் சொல்லணும் இல்லைங்க. யாருகிட்ட என்ன விஷயம் சொல்லணும், எது தேவைங்கிறத யோசிச்சு சொல்லுங்க. சொல்ல வேண்டியது சொல்லாம இருந்தாலும் தப்பு, சொல்ல வேண்டாதது சொன்னாலும் தப்பு. ரெண்டையுமே நீங்க புரிஞ்சு கொஞ்சம் அவேர்னஸ், இது எல்லாத்துக்கும் தான் தியானம், பயிற்சி, அவேர்னஸ், விழிப்பு நிலை. யாருகிட்ட என்ன சொல்லணும், எவ்வளவு சொல்லணும், எந்த மாதிரி சொல்லணும்னு நமக்கு வந்து ட்ரைனிங் நம்ம எடுக்கணும். இது வந்து நான் இன்னைக்கு ஒரே சர்வசாதாரணமா பேசிட்டு இருக்கேன்னா, பேசுறது ஈஸி தான். ஆனா செய்யறதுக்கு நீங்க கொஞ்சம் ட்ரைனிங் நம்ம எடுக்கணும். சரி, ஒரு 4 பாயிண்டோட முடிச்சுக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துடுறேன். கேட்கிற எல்லாத்தையும் நம்பாதீங்க. அது ஒரு சிக்கல் இருக்கு. அவங்க அப்படியாமா, ஓ அப்படியா, முடிஞ்சது. அப்படியெல்லாம் இருக்கிறன்னு அவசியம் இல்லை. சரிதானுங்களா? அதான் ஒண்ணு தேவையில்லாத கேட்காதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். அப்படியே ஒண்ணு உங்க காதுக்கு ஒண்ணு வருதுன்னா சரி, சரி. நான் அப்படி சொல்றது உண்டு. அவங்க என்ன இப்படி பண்றாங்க? ஓ அப்படி பண்றாங்களா? நான் அவங்களா இருந்தா இதை விட செமையா பண்ணுவேன். சரிதானா? அவங்க என்ன இப்படி திட்டுறாங்க? ஓ அப்படியா? நான் அவங்க நிலையில இருந்தா இதை விட மோசமா திட்டுவேன். சரிதானுங்களா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? நாம அவங்களா இருந்தா மட்டும்தான் அது தெரியும். நமக்கு வந்து அந்த இடம் தெரியாது, பொருள் தெரியாது, காரணம், காரியம், ஏவல் எதுவும் தெரியாது. அங்க ஒண்ணு நடந்திருக்கும். அது ஏன் நடந்திருக்கும், எதுக்கு நடந்திருக்குன்னே தெரியாது. இந்த விருமாண்டி படம் பார்த்தீங்களா? வாய்ப்பு இருந்தா ஒரு டைம் பாருங்க. அந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு மாதிரி போகும். கமல வந்து பயங்கரமான வில்லனா அப்படியே காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அப்படித்தான் போகும். ஏன்னா அது ஒரு பக்க பார்வை. நீங்க ஒரு 2 பேர் சண்டைக்கு கூப்பிட்டீங்கன்னா, இவங்க சொல்றதுக்கு ஒரு ஆள் சொல்றது கேட்டீங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கிற ஆளு செத்தான். அவன் மொத்தமா தப்பா சொல்லுவாங்க. கணவன் மனைவி சண்டையில பாருங்க. அந்த மனைவிட்ட கேட்டீங்கன்னா, கணவரை பத்தி 50 கம்ப்ளைண்ட் அப்படியே அடுக்குவாங்க. அந்த அம்மா சொல்றது கேட்டீங்கன்னா, நீங்க அந்த ஆள உண்டு இல்லைன்னு பண்ணிருவீங்க. அப்புறம் அவரை கூப்பிட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கங்க, நீங்க அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுவீங்க. இது என்ன இந்த அம்மா இவ்வளவு கொடுமைக்காரியான்னு வந்துரும். ஏன்னா அவங்கவங்க பக்கம் நியாயத்தை மட்டும்தான் ஒவ்வொருத்தங்களும் சொல்லுவாங்க. அடுத்த பக்கம் நியாயத்தை முழுமையா பார்க்கிற அறிவு நம்ம யாருக்குமே இல்ல. புரியுது இல்லைங்களா? அப்ப ஒரு விஷயம் வருதுன்னா, அதனுடைய முழுமையா பார்க்க தெரியணும். அது உடனே உண்மைன்னு நம்ப வேண்டாம். சரிங்களா? சரி, பொறுமையா இருப்போம். என்னன்னு கேட்போம், பார்ப்போம், பண்ணுவோம்னு கொஞ்சம் ஆற போட்டாலே நிறைய பிரச்சனை தீர்ந்துரும். அதிரடியா நீங்க இறங்காம, சரி பார்ப்போம், பண்ணுவோம். சரி, உடனே நம்ப வேண்டாம். நம்ப இருக்கவும் வேண்டாம். அதை தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் அது என்னன்னு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரணும். ஆனா இப்ப நம்ம தொட்டதெல்லாம் நம்புறதுனால அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்த பெருசு பண்றது. ஊதி 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 ஒண்ணு காசுக்காகாத மேட்டரா இருக்கும். புரியுதா இல்லைங்களா? சின்ன விஷயமா இருக்கும், அற்ப விஷயமா இருக்கும். அதை ஊதி பெருசு பண்ணி நிறுத்திக்குவோம் நம்ம. புரியுதா? இது நிறைய குடும்பங்கள்ல நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம குடும்பங்களே நடக்குது. பெரிய சண்டையெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க எதுக்கு வந்திருக்கும்னு. ஒரு சாதாரண விஷயமா இருக்கும்.
இந்த அண்ணன் தம்பி சொத்து பிரிச்சு சண்டை அப்படியே பிரிஞ்சு நிக்கி. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 சென்ட் நிலத்துக்காக. ஒரு 10 சென்ட் நிலம். சரிங்களா? இந்த பக்கம் 10 ஏக்கரா இருக்கும், அந்த பக்கம் 10 ஏக்கரா இருக்கும். நடுவுல வரப்புக்கு தான் சண்டையா இருக்கு. 2 பேரும் வெட்டிட்டு சாவாங்க. சரி, இதெல்லாமாவது கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு அற்பமான விஷயம், சாதாரண விஷயமா இருக்கும். அதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்துல பண்ற ரூட்டி இருக்கே, கொஞ்சம் நஞ்சம் இருக்காது. சரியாங்க? அற்ப விஷயத்தை எல்லாம் பெருசுபடுத்திட்டீங்கன்னா உங்க சந்தோஷத்தை இழந்துருவீங்க, உறவுகள் இணக்கத்தை இழந்துருவீங்க. சரிங்களா? நான் முதல்லயே சொன்னேன், நம்மளோட கருத்து தான் ஸ்ட்ராங்னு பிடிவாதமா இருக்காதீங்க. அடுத்தவங்களும் இயற்கையினுடைய வெளிப்பாடு, இறைவனுடைய வெளிப்பாடு. அவங்க கருத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். சரி, உங்களோட கருத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க, தப்பு இல்லை. ஆனா அடுத்தவங்க கருத்தை நீங்க நிராகரிக்கணும்னு அவசியம். அது அவங்களோட கருத்து, இது உங்களுடைய கருத்து. உங்களுக்கு எவ்வளவு அந்த கருத்து சரியா, அவங்களுக்கு அந்த கருத்து அவ்வளவு சரி. அதுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க. நான் முதல்லயே ஒரு உதாரணம் சொன்னேன். நீங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கருத்துல இருக்கிறீங்க, ஓகே, விடாப்பிடியே இருங்க. அவங்க நான்வெஜ் சாப்பிடலான்னு ஒரு கருத்துல இருந்தா அவங்க அதுல விடாப்பிடியே இருந்துட்டு போடும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாம மகரிஷிட்ட வர்றதுக்கு முன்னாடி நாம அவங்க கருத்துல தான் இருந்தோம். இப்ப நாம தான் கருத்து மாறி இருக்கிறோம். அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. புரியுதுங்களா? நாம தான் கருத்தை மாத்தி இருக்கிறோம். அது உயர்வானதா தாழ்வானதா அதெல்லாம் வேற. நீங்க தான் கருத்தை மாத்திருக்கீங்க. அப்ப நீங்க கருத்து மாத்துறதுக்கு ஒரு சூழல் இயற்கை கொடுத்த மாதிரி அவங்க கருத்தை மாத்துறதுக்கு ஒரு சூழல் கொடுத்தா மாத்திட்டு, இல்லாட்டி விட்டுட்டோம். அப்படி மாத்தணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு அந்த கருத்து சரி. அவங்களை பொறுத்த வரைக்கும் அது சரிங்க. மத்தவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுத்துட்டீங்கனாலே பிரச்சனை சால்வ். பெரும்பாலான பிரச்சனையில மத்தவங்க கருத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கறது இல்லை, பேசவே விடுறது இல்லையே. என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேளுங்களேன், பிரச்சனை சால்வ். நீங்க நம்மளே டபாரா அடிக்கிறதுக்கே டைம் சரியா போயிருது. அப்புறம் அடுத்தது கேட்கறதுக்கு கூட நம்ம டைம் கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி உறவுகள்ல எல்லாருமே எதிர்பார்க்கறது ஒரு மரியாதை. சரிதானுங்களா? உறவுகள்ல நிறைய சிக்கல் வர்றதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் வந்து சொன்னதை நிறைவேற்றணும். அது சின்னதா பெருசோ, குறிப்பா குழந்தைகிட்ட எல்லாம் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னா நீங்க நிறைவேற்றுங்க. இல்லாட்டி அந்த குழந்தைகிட்ட மிகப்பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தி. சும்மா சாதாரணமா சாக்லேட்னு நினைக்கலாம், ஆனா அது அப்படி அல்ல. அது மாதிரி உறவுகள் நல்லா இருக்கணும்னா மிக முக்கியமான ஒரு குணம், நீங்க சொன்னீங்கன்னா சொன்னதை கடைபிடிச்சிருங்க. இல்லாட்டி சொல்லாதீங்கன்னு சொல்றேன். நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு வாக்கு கொடுத்துட்டு ஏமாத்துறதுங்கிறது உறவுகள்ல மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தும், துன்பத்தை ஏற்படுத்தும். இங்க வர்றேன்னு சொல்றது, இத்தனை மணிக்கு வர்றேன்னு சொல்றது, இதை செய்யறேன்னு சொல்றது, சரி இதை கொடுக்குறேன்னு சொல்றது, இதை வாங்குறேன்னு சொல்றது, ஏதோ ஒண்ணு நீங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம். கொடுத்தா உயிரை கொடுத்தாலும் அதை நிறைவேற்றிருங்க. சரி, அப்படி சில சூழல் நிறைவேற்ற முடியலன்னா கூப்பிட்டாவது சொல்லிருங்க, இது என்னால பண்ண முடியல. நிறைய உறவுகள்ல சிக்கல்கள். அந்த நம்பிக்கையை நீங்க உடைச்சிடுறீங்க. அதுதான் இங்க பெரிய பிரச்சனை. சரி, அதே மாதிரி அவங்களுக்கான ஒரு மரியாதை, சரிதானுங்களா? ஒரு அன்பான பேச்சு. அதான் நான் சொன்னேன், நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய விஷயம் வந்து பிறருக்கு நன்மை செய்யும்னா மட்டும் அது வரட்டும், பிறருக்கு இனிமை கொடுக்கணும்னா மட்டும் வரட்டும். இல்லாட்டி அந்த வாயே பேச வேண்டாங்கிறாரு தாய்மானவ சாமிகள். அதனாலதான் உங்களை மௌனம் இருங்கன்னு நான் ஏன் அவ்வளவு தூரம் சொல்றேன்னா, அதுல முக்கியமான விஷயம் அதுதான். சரிங்களா? சரி, நம்ம நிறைவுக்கு வந்துட்டோம். கடைசி விஷயம், ஒரு பிரச்சனை வந்துருச்சு, 2 பேர் பேசாம இருக்கீங்க, ஏதோ ஒன்று பண்றோம். சரி, யாரு இறங்கி வர்றது? விட்டு கொடுக்கறது தான். அதுவுமே யாரு இறங்கி வந்து விட்டு கொடுக்கறது அந்த இடத்துல? சரிதானுங்களா? யாரு பக்கம் உண்மை இருக்கு, யாரு பக்கம் நியாயம் இருக்கு, அதெல்லாம் இங்க தேவையில்லை. யாரு அறிவில் உயர்ந்திருக்கிறீங்களோ, யாரு ஞானத்துல உயர்ந்திருக்கிறீங்களோ அவங்கதான் இறங்கி வரணும். அடுத்தவங்க இறங்கி வரணும்னு நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க உறவுகளுக்கு வந்து லாய்க்கு இல்லாத ஆள். சரிங்களா? நாமளே ஒரு ஸ்டெப் இறங்கி போய் பேசுவோம். அதுக்கப்புறம் அவங்க பேசுறது பேசாதது அவங்க விஷயம். ஆனா யாரு உயர்ந்தவங்களோ அவங்கதான் ஒரு ஸ்டெப் இறங்கி போய் அந்த இடத்துல அந்த விஷயத்த நீங்க வந்து செயல்படுத்தணும். அப்படி மட்டும் செஞ்சு பாருங்க, உறவுகள்ல சிக்கலே வராது. கோபம் வரும், சண்டைகள் வரும். நான் சொல்றேன், 100% தவிர்க்க முடியுமான்னு என்னை கேட்டா இல்லை.
ஆனா அடுத்த செகண்டே நீங்க சமாதானம் ஆயிரும். ஒரு உரை பேசுறப்போ ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு கல்யாணம் ஆகுறப்ப ஒரு நல்ல பேச்சாளர் தான், நான் கேட்ட ஞாபகம். எங்க 2 பேத்துக்கு ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் என்னன்னா, லைஃப்ல என்ன வேணா வரலாம், எவ்வளவு சண்டை வேணா வரலாம், சரிங்களா? ஆனா அந்த அன்னைக்கு நைட்டு நாம சமாதானம் ஆயிரணும். நல்ல பாலிசியில எனக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருந்தது. சரிங்களா? என்ன சண்டை வேணா வரலாம், எவ்வளவு கோபதாபம் வேணாம். ஆனா அந்த அன்னைக்கு நைட்டோட அது முடிஞ்சிடணும். அடுத்த நாள் காலையில அது தொடரக்கூடாது. அவர் சொன்னாரு, இன்னைக்கு வரைக்கும் 10 வருஷமா 20 வருஷமா ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் நாங்க ஃபாலோ பண்றோம். லைஃப் சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா கருத்து வேறுபாடு வருங்க, முரண்பாடு வரும், நிச்சயமா வரும். ஏன்னா நம்ம 2 பேரும் வேற வேறன்னு நமக்கு நல்லா தெரியும். சரி, அவங்களுக்கு ஒண்ணு தேவை இருக்கும், நமக்கு ஒரு தேவை இருக்கும். சரி, அவங்களுக்கு தேவையில்லாத நமக்கு தேவையா இருக்கும், நமக்கு தேவையா இருக்கிறது அவங்க தேவையில்லாத இருக்கும். நிச்சயமா பிரச்சனை வரத்தான் செய்யும். பிரச்சனையே வரலைன்னா அந்த குடும்பம் சரியா நடக்கலைன்னு அர்த்தம். அது ஏதோ தப்பா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா இல்லைங்களா? பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனா அந்த பிரச்சனை அடுத்த செகண்ட் இல்லாம இருக்கும். இந்த ஞானத்துல வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லாம போலாம். அது வேற விஷயம். சரிங்களா? அப்ப அடுத்தவங்க இறங்கி வரணும்னு நாம வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க இறங்கி போனா இறைவன் உங்கள தூக்கி பக்கத்தால வச்சுக்குவான். அவ்வளவுதான் விஷயம். ஆன்மீகத்துல, ஞானத்துல, உடல் நலத்துல, ஆரோக்கியத்துல நீங்க உயர்ந்த உயர்ந்த நிலைக்கு போயிட்டே இருப்பீங்க. சரிங்களா? அப்ப இதெல்லாம் உறவுகளை மேம்படுத்துவதற்காக மகரிஷி அவர்கள் சொன்ன மிக அற்புதமான விதிகள். சரிங்களா? ரைட். நிறைவு பண்ணிக்குவோம். அனைவரை வாழ்த்துகிறோம். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவுடையர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே. சில